ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 1 கப் அளவு ரவை எடுத்துக்கோங்க. நார்மலாக நம்ம உப்புமாக்கெலாம் எடுப்போம்ல, அந்த ரவை தான். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் ரவையை வறுத்துருங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப் அல்லது டம்ளர் எடுத்துக்கோங்க. அதில் நான் சொல்கிற எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அளந்துக்கோங்க. எந்த கப்பில் நீங்கள் சாதம் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் மற்ற எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அளந்துக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ரவை வந்து நல்லா வறுபட்டிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற வச்சுருங்க. ரவை வந்து முழுமையாக ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இட்லி செய்ய ஆரம்பிக்கணும். அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் 1.5 கப் அளவு வடித்த சாதம் எடுத்துக்கோங்க. நீங்கள் மதியம் வடித்த சாதம் மீந்துருச்சுன்னா கூட எடுத்துக்கலாம். நீங்கள் சாதத்தில் நைட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டு மறுநாள் பண்ணுறீங்கன்னா தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு இது போல் மிக்சியில் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1.5 கப் அளவு சாதம் எடுத்திருக்கேன். எந்த கப்பில் ரவை எடுத்தீங்களோ அதே கப்பில் சாதம் எடுத்துக்கோங்க. நான் இந்த கப்பில் தான் ரவை எடுத்திருந்தேன். ஸோ இதே கப்பில் 1.5 கப் அளவு சாதம் எடுத்திருக்கேன். இப்போ இதில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த அளவு முடியுமோ அந்தளவுக்கு நல்ல நைஸாக அரைச்சிருங்க. இப்போ பாருங்கள், நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும். அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க. 1 கப் அளவு தண்ணி போதும். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு புளிக்காத கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம வறுத்து ஆற வச்சுருக்க ரவையும் சேர்த்துட்டு எக்ஸ்ட்ரா 1 கப் அளவு தண்ணி சேர்த்துருங்க. இப்போ இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது நல்லா அரைச்சாச்சு. ரொம்ப நேரம் அரைச்சிடக்கூடாது, ஏன்னா ரவை வந்து ரொம்ப மைய அரைஞ்சிடக்கூடாது. அதனால் இதெல்லாம் நல்லா கலக்கிற அளவுக்கு மட்டும் அரைச்சா போதும். இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ரவை வந்து நல்லா அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சிட்டு மாவு நல்லா கெட்டியாக இருக்குது. பாருங்கள், இது வந்து பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. நம்ம நார்மலாக இட்லிக்கு எப்படி மாவு செய்வோமோ அதே கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஒருவேளை நீங்கள் அரைச்சிருக்க மாவு ரொம்ப தண்ணியான மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக வறுத்த ஆற வச்ச ரவை, அப்படி இல்லைன்னா அரிசி மாவு இருக்குல்ல, அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். மாவு ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா இட்லி வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக சப்பையாக வரும். மாவோட கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இதை நல்லா இது போல் பீட் பண்ணிக்கோங்க. கரண்டி வச்சு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ நம்மளுடைய இட்லி வந்து சாஃப்டாக ஃப்ளஃபியாக வர்றதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், மாவு நீங்கள் பார்க்கும்போதே தெரியுதில்ல, நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவு ஈனோ சேர்த்துக்கோங்க. ஈனோ சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. ஈனோக்கு பதிலாக நீங்கள் 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ், இது ரெண்டும் சேர்த்துக்கலாம். நம்ம இதை புளிக்க வைக்க போகிறதில்ல, இன்ஸ்டண்ட்டாக அப்படியே செய்ய போகிறோம். ஸோ கண்டிப்பாக ஈனோ சேர்க்கணும். ஈனோ இல்லைன்னா நான் சொன்னது போல் ஆல்டர்னேட்டிவ் சேர்த்துக்கோங்க. ஈனோ சேர்த்து நல்லா கலக்கும்போது இது நல்லா வந்து ஃப்ளஃபியாக வரும். நம்ம மாவு புளிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. இப்போ ஒரு இட்லி பிளேட்டில் நான் பட்டர் தடவி எடுத்திருக்கேன். அதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க மாவில் இருந்து ஒவ்வொரு கரண்டி சேர்த்துருங்க. நீங்கள் பட்டருக்கு பதிலாக எண்ணெய், நெய் கூட அப்ளை பண்ணிக்கலாம் இட்லி பிளேட்டில். இட்லி வந்து ஃப்ளஃபியாக பொங்கி வரும். அதனால் கொஞ்சமாக இடம் விட்டு மாவு ஊற்றிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. அடுத்தது இட்லி பாத்திரத்தில் தண்ணி சுட வச்சுக்கோங்க. அதில் நம்ம இட்லி பிளேட்டை வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் சேர்த்துருக்க தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தட்டுக்களை உள்ள வைங்க. ஓகே, இப்போ மூடி போட்டு மூடியாச்சு. இது நல்லா வேகட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகியிருக்கு. நம்ம மூடி ஓப்பன் பண்ணிடலாம். இட்லி வந்து நல்ல ஃப்ளஃபியாக பஞ்சு போல் சூப்பராக வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இட்லிகளை கொஞ்சம் வந்து ஆற வச்சுருங்க. உடனே நம்ம அன்மோல்டு பண்ணும்போது அது உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் லேசாக வந்து வெதுன்னு வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து டிமோல்ட் பண்ணிக்கோங்க. நீங்களே பாருங்கள் எவ்வளோ சுலபமாக வெளியில் வருது. பார்க்குறதுக்கே நல்ல சாஃப்டாக பஞ்சு போல் இருக்குல்ல. யாருமே நம்ப மாட்டாங்க நம்ம பழைய சாதம் வச்சு தான் இந்த ரெசிபி பண்ணியிருக்கோன்னு. அவ்வளோ சாஃப்டாக பெர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு எல்லா விதமான சட்னியுமே பக்காவாக இருக்கும்.
நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஓகே, சாதத்தை வேஸ்ட் பண்ணாமல் சாஃப்டான இட்லி சூப்பராக தயார் பண்ணிட்டோம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கோங்க. நான் வந்து வெள்ளை அவல் தான் எடுத்திருக்கேன். நார்மலாக நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அவல். நீங்கள் மட்டை அரிசி அவல், அதாவது அந்த சிகப்பு அவல் இருக்குல்ல, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது முங்குற அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு டைம் வாஷ் பண்ணால் போதும். நல்லா கழுவினதுக்கப்புறமா தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், தண்ணியை வடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு வறுத்த ரவை சேர்த்துக்கோங்க. நீங்கள் வறுக்காத ரவை கூட யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. 3/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. புளிக்காத கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான தயிர் தான் சேர்த்து பண்ணணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. மூடி போட்டு மூடிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு இது நல்லா ஊறட்டும். இப்போது 15 நிமிஷம் கிட்ட ஆயிருக்கு. ரவை அவல்லாம் நல்லா ஊறிருக்கு. எந்த அளவு கெட்டியாக இருக்குது பாருங்கள். இப்போது இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. மிக்சியில் போட்டுட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லேசாக ஒரு ஸ்பூன் வச்சு கலந்துட்டு எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச விழுதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, கூடவே 1 டீஸ்பூன் ஈனோ சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஈனோவுக்கு பதிலாக 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, கொஞ்சமாக எலுமிச்சம்பழ ஜூஸ் சேர்த்துட்டு கூட பண்ணலாம். ஈனோ சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம சேர்த்துருக்க ஈனோ வந்து எல்லா இடத்துலையும் படணும், அந்த மாதிரி நல்லா கலந்துருங்க. கலந்துட்டு நம்ம தோசை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவு சூப்பராக தயாராகிருச்சு. இப்போ ஒரு தோசை கல் சூடுபடுத்திட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. தெளிச்சுட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. டிஷ்யூ பேப்பர் இல்லைனா கிளாத் வச்சு க்ளீன் பண்ணிடுங்க. இதில் எண்ணெய் எதுவும் அப்ளை பண்ணணும்னு தேவையில்லை, ஏன்னா நான் வந்து நான்ஸ்டிக் தோசைக்கல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இரும்பு தோசைக்கல் யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ 1 கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து இது போல் விட்டுருங்க. விட்டுட்டு இதை லேசாக மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அந்த மாதிரி ரொம்ப நம்ம தின்னான தோசை ஊற்றுவோம்ல, அந்த மாதிரி ஊற்றாமல் இது போல் லேசாக பரத்தி விட்டுக்கோங்க. நம்ம ஊத்தப்பம்லாம் செய்வோம்ல, அந்த மாதிரி. இப்போ இதை மூடி போட்டுலாம் மூடணும்னு அவசியம் இல்லை. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. மேலே நல்லா ஓட்ட ஓட்டையாக வரும். அதெல்லாம் வந்துட்டு மேல் பகுதி நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுத்துடலாம். அதே மாதிரி இதை திருப்பி போட்டு வேக வைக்கணும்னு கிடையாது, ஒரு சைடு வெந்தாவே போதும். இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும், மேல் பகுதி நல்லா வெந்திருக்கு. அதே மாதிரி கீழ் பகுதி வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இதை நம்ம இப்போ வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்ஸ்டன்ட் தோசை சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக பஞ்சு போல் இருக்குது. இது கூட கெட்டியான கார சட்னி வச்சு சர்வ் பண்ணும்போது 2 தோசை சாப்பிட்ற இடத்துல 4 தோசை சாப்பிடுவாங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நம்ம சேனல்லையே நான் நிறைய வெரைட்டியான கார சட்னி ரெசிபிலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.